தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் 2.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மேலும் வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடக்கம். முதற்கட்ட கட்டுமான பணிகள் 18 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என எய்ம்ஸ் நிர்வாகம் தகவல். சிசுவின் பாலினத்தை அறிவித்து இர்ஃபான் வெளியிட்ட வீடியோவை நீக்க வேண்டும். யூடியூப் நிறுவனத்திற்கு சுகாதாரத்துறை கடிதம். சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்கினார் யூடியூபர் இர்ஃபான். விதியை மீறி குழந்தை பாலினத்தை அறிவித்து வீடியோ வெளியிட்டதால் நெருக்கடி. எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை மீண்டும் திறந்தால் போராட்டம் தீவிரமடையும். 33 கிராம மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என போராட்டக் குழுவினர் எச்சரிக்கை. ராகுல் காந்தியை புகழ்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு நெருக்கடி. நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு தரப்பினர் அதிமுக தலைமையிடம் புகார் என தகவல். ராகுல் காந்தி எல்லோரிடமும் எளிமையாக பழகுவதால் புகழ்ந்தேன். அதிமுகவில் தனக்கு எந்த அதிருப்தியும் இல்லை என செல்லூர் ராஜு விளக்கம். பிரிந்து வாழும் மனைவி பீலா தங்கியிருக்கக்கூடிய வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாக புகார். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 240 கொலைகள், 43 சிறார்கள் உட்பட 887 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக RTI மூலம் தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் எள் பருத்தி பயிர்கள் பாதிப்பு. கணக்கெடுப்பு நடத்த வேளாண் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை விமர்சித்த விவகாரம். முன்னாள் நீதிபதியும் பாஜக வேட்பாளருமான அபிஜித் ஒருநாள் பிரச்சாரம் செய்ய தடை. அரவிந்த் கெஜ்ரிவால் போன்று தனக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜாமீன் கோரிய வழக்கு நாளை ஒத்திவைப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1200 கன அடியாக அதிகரிப்பு. ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சேலம் அருகே சாய்ந்த மின்கம்பத்தை ஏணிகள் வைத்து நிறுத்தி வைத்துள்ள மின்வாரிய ஊழியர்கள். ஏணி உடைந்து எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சம். சத்தியமங்கலம் அருகே கனமழையால் சர்க்கரை பள்ளத்தில் வெள்ளப்பெருக்கு. மக்கள் கரையின் இருபுறமும் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் பயணம். காஞ்சிபுரம் சாலையில் புகையை கக்கியபடி சென்ற அரசு பேருந்து. சாலையில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. புதுச்சேரி ஜிப்மரில் வரும் 23ஆம் தேதி வெளிப்புற நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிப்பு. புனேவில் தொழிலதிபரின் மகன் ஓட்டி சென்ற கார் மோதி 2 உயிரிழந்த சம்பவம். கைதான சிறுவனுக்கு காவல் நிலையத்தில் பீட்சா, பிரியாணி 15 மணி நேரத்தில் ஜாமீன். காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல, இஸ்ரேலுடன் எப்போதும் துணை நிற்போம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு.